எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவ் இன் டைம். இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல். நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னோண்டு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன். இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள், நிறைய கருத்துக்கள், நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மண்டைக்குள்ளே ஏகப்பட்ட ஐடியா இருக்குது, ஏகப்பட்ட ஐடியாலஜி வச்சுட்டு இருக்கேன், அம்புட்டியும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணால் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்ற பயம் இருக்குது. சமயத்தில் ரொம்ப பதட்டமாயிடுறேன். இந்த பயத்தையும் பதட்டத்தையும் என்ன பண்ணால் சரி பண்ண முடியும், என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி நான், இப்படியே போனால் இது கொஞ்சம் அதிகமாகுமா, இல்லை இதுவே எனக்கு ஒரு மனநோய் மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்குள்ள கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த பாட்காஸ்டாக இருக்க போகுது. வழக்கம் போல் ஒரு கதை. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கூட்டமே இருக்குது. அந்த மாடு கூட்டம் இருக்கிற மாதிரி அதே ஒரு ஊரில் வந்து ஒரு எருமை கூட்டமும் இருக்கும். இந்த ரெண்டு மாட்டு கூட்டமும் எருமை கூட்டமும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் கேதர் ஆகிட்டு அந்த இடத்துல தான் வந்து மேய போவாங்க. அப்படி மேய போகிறப்ப இவங்களுக்குள்ள அடிக்கடிக்கு வந்து வாய்க்கா தகராறு ஆகிட்டே இருக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற மாதிரி இந்த மாடு கூட்டம் எப்பவுமே அவங்கள டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ இடம் இருக்குல்ல, போய் தின்ன வேண்டியதானே அங்கிட்டு. உடனே எருமை கூட்டம் சொல்லும், நான் மட்டும்தான் அங்கே தின்னணுமா, இவ்வளோ இடம் இருக்குல்ல, நீ போய் தின்னலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க சாப்டா ரிப்ளை பேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாட்டு கூட்டத்துக்கு என்னன்னா, நான் பெரியவனா இல்லை அவன் பெரியவனா அப்படின்ற டென்ஷன் அடிக்கடிக்கு இருந்துகிட்டே இருக்கும். வரியா, ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம், நான் கெத்தா நீ கெத்தா பார்க்கலாம் வரியா அப்படின்ற மாதிரி சிங்கிள்ஸ் கூப்பிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அமைதியாக இருப்பாங்க, எதுக்கும் ரிப்ளை பண்ண, நான் சாப்பிட வந்தேன்ப்பா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டில் எதுக்கு வந்தாங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 2வது நாள் வருவாங்க. 2வது நாள் வந்தாங்கனாலும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. நான் ரன்னிங்கில் வரேன்னா நீ ரன்னிங்கில் வரியா, ரேஸ் வச்சு வச்சுப்போமா, ரெண்டு பேருக்கும் யார் ஃபஸ்ட்டு வரா பார்ப்போமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம எருமைங்க பாட்டில் தான் எதுக்கு வந்தோம், நான் சாப்பிட வந்திருக்கேன், நான் பாட்டில் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதை காதுலயே வாங்காம சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3வது நாள் வரும். 3வது நாள் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மாட்டுக்கூட்டம் என்ன பண்ணுன்னா, நம்ம ரெண்டு பேர்ல யாரு பலசாலின்னு பார்ப்போமா, யாரு அதிகமா வெயிட் தூக்குறோன்னு பார்ப்போமா, வரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எருமைங்க சலிக்கவே சலிக்காது. நீ என்னன்னா பேசிட்டு கடை, நான் காதுல கூட வாங்க மாட்டேன், நான் சாப்பிட தானே வந்தேன், நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கும். இந்த மாட்டு கூட்டத்துக்கு டென்ஷன் தாங்க முடியல. என்னடா எவ்வளவு வம்புக்கள் தானே இவனுக்கு வரவே மாட்டேங்காங்க, உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, உங்களுக்குலாம் சூடு சொரணையே இல்லையா, என்னடா எல்லாத்துக்கும் அப்படியே எருமை மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை. ஏன்னா நாங்க எருமைங்க. ஆமால்ல, நீங்க எருமைங்கல்ல, உங்களுக்கு சூடு சொரணை கிடையாதோ, சரி இருந்துட்டு போட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கடா, ஒண்ணுமே பண்ண மாட்டிருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த மாடு திடீர்னு ஷாக் ஆகுது. ஏன் ஷாக் ஆகுதுன்னு எருமை கூட்டம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சூறாவளி ஒண்ணு உருவாயிருக்கு. அது அவங்கள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. மாட்டு கூட்டமா பயந்துருச்சு. எல்லாரும் தெரியுங்கடா, இந்த பக்கமும் அந்த பக்கமும் சதருங்கடா, ஓடுங்க, சூறாவளி நம்மள நோக்கி தாண்டா வந்துட்டு இருக்கு, ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாட்டு கூட்டம் வேக வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் சூறாவளி வந்துட்டு இருக்கு. இந்த எருமை கூட்டிங்களாம் பெருசா பதட்டப்படவே இல்லை. அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்கவுங்க காதுக்குள்ள ஒரு பிளான் போட்டு அந்த எல்லா எருமைங்களும் என்ன பண்ணுதுன்னா, இப்போ சூறாவளியை நோக்கி ஓடுதுங்க. திரும்பி பார்த்த மாட்டு கூட்டம் சாக்காவுது. ஐயோ, இதுங்களுக்கு சூறாவளி வந்ததுல கிறுக்கு பிடிச்சிருச்சு போல இருக்குடா, அங்கிட்டு பாருங்கடா, அதுங்க சூறாவளியை நோக்கி ஓடிட்டு இருக்குங்க, பைத்தியக்கார நாய்ங்களா, இங்கிட்டு வரணும்டா, ஏன்டா அங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாட்டு கூட்டம் திட்டிக்கிட்டே அவங்க பாட்டுல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எருமைங்க கூட்டம் கிட்ட ஏதோ ஒரு கான்பிடென்ட் இருக்கு. காரணம் இல்லாம இப்படி ஓடலை அப்படின்றது ஒரு சில மாடுகளுக்கு வேணா புரியுது, ஆனா மத்த மாடுகளுக்கு எல்லாம் புரியலையே, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுல்ல. சரி ஓகே, அவங்களோட ஓடுவோம் அப்படின்ற மாதிரி மாட்டு கூட்டம் ஒன்னாவே ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி எருமை கூட்டம் சூறாவளியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. கரெக்டா கரெக்டா ஒரு 2-3 நிமிஷத்துல சூறாவளியை தாண்டி அண்ணாண்ட பக்கமே வந்துடுறாங்க. அவங்க ஃபோர்ஸா ஓடுனது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அது எதிர் ஃபோர்ஸ்ல சூறாவளி வந்துட்டு இருக்கு. இந்த சூறாவளியும் இவங்களோட ஃபோர்ஸும் மீட் பண்ணி இவங்க வெளியவே வந்துடுறாங்க. அதாவது சூறாவளிக்கு வெளியவே அண்ணாண்ட பக்கம் வந்துடுறாங்க. வந்து அவங்க நார்மல் லைஃப்க்கு போயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து மலை மேலலாம் ஏறுறாங்க. மலை மேல ஏறி மறுபடியும் சாப்பிடுறாங்க. மலை மேல ஏறிட்டு அந்த எருமை கூட்டம் என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு எட்டி பார்த்தா இந்த மாடு கூட்டம் இன்னும் ஓடிட்டு இருக்கு சூறாவளிக்கு பயந்து. அந்த சூறாவளி வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி இவங்க மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க அந்த சூறாவளிக்கு பயந்து ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சூறாவளியும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. சரி, இதுக்கப்புறம் வேலைக்காவது நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எருமைங்க வழக்கம் போல அழட்டிக்காம அதுங்களோட வீடுங்களுக்கு போயிடுச்சு. என்னடா கதை,
ஏதோ பயம் பதட்டம் அப்படிலாம் சொன்னியடா, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், இது பின்னாடி ஒரு ஆழமான டார்க் சைக்காலஜி இருக்கு. ஆக்சுவலி அந்த சூறாவளி நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா மாடும் என்ன பண்ணுச்சுன்னா அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிச்சு. ஒண்ணுமே அந்த சூறாவளியை ஃபேஸ் பண்ணணும், சூறாவளியை தாண்டி போயிட்டேன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத யோசிக்கவே இல்லை. அதுங்க நம்மளை தாக்கிருமோ, அது நம்மளை கொன்றுமோ, அதுக்குள்ள மாட்டினா அந்த சுழல் நம்மளை தூக்கி விசிறி அடிச்சிருமோ, இப்படிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு ஓடிட்டு இருந்துச்சுன்னா, அந்த எருமை கூட்டம் மலை மேல ஏறி போய் நிக்கிற வரைக்கும் ஸ்டில் அதுங்க ஓடிட்டு தான் இருந்துச்சு. நம்மளுமே நம்ம லைஃப்ல இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு வாட்டி கூட அந்த பயத்தை ஃபேஸ் பண்றதே கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தங்களுக்கு சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸே பண்ண மாட்டாங்க. ஏன் ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்னா, மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருமா அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கிறதுக்கு அந்த பயத்தை ஒரு வாட்டியாவது ஃபேஸ் பண்ணிடலாம். யாரோ ஒருத்தங்க பெஞ்சில் எழுதியிருந்தாங்க, எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, நான் காலேஜ் படிக்கிறப்ப அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரே ஒரு நாள் சாக போற வாழ்க்கைக்கு தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறான் மனிதன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அந்த புண்ணியவான் யாரெல்லாம் எனக்கு தெரியல, பட் அந்த வரிகள்ல செம்ம அர்த்தம் இருக்கு. கரெக்ட் தானே, நம்ம ஒரே ஒரு வாட்டி தானே சாக போறோம், ஆனா அந்த ஒரு வாட்டி சாவறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கினே இருக்கணும், தெரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ போதுமான அளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, சில நேரம் நீங்க அந்த சூறாவளியை ஃபேஸ் பண்ணிடுங்க. ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மிஞ்சி போனா அந்த 2 நிமிஷம் அந்த எருமைங்க கடந்த மாதிரி தான். 2 நிமிஷம் 5 நிமிஷம்ல அந்த சூறாவளியை கடந்த அண்ணாண்ட பக்கமே வந்துருவீங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த சூறாவளியால பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஓடிட்டு இருக்க தயாரா இருக்குமே தவிர, அந்த 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் அந்த சூறாவளியை ஃபேஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. நான் ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இந்த விஷயத்தை படிச்சேன். நம்ம பயப்படுற ஏதோ ஒரு 10 விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அந்த 10 விஷயத்தை எழுதி வச்சுக்க சொல்றாங்க. உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் விஷயம் பயமா இருக்கோ வாழ்க்கையில, அது எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி இன்னைக்கு இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எழுதி வச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நாள் முடியிறப்ப மறுபடி அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. நீங்க பயந்ததுல எத்தனை விஷயம் அன்னைக்கு லைஃப்ல நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை எல்லாருமே ட்ரை பண்றாங்க. எல்லாருமே 10 விஷயம் இல்ல அதுக்கு மேல இல்ல அதுக்கும் மேல சில பேர் எழுதிட்டு வராங்க. அவ்வளோ எழுதிட்டு அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு ரீசெக் பண்றப்பதான் அவங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சு, ரொம்ப ரேரா ஒரே ஒரு விஷயம் அவங்க பயந்ததுக்கு நடந்துருச்சு. மேக்சிமம் அது கூட நடக்காம இருந்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த 10 விஷயம் நடந்துரும் சொல்லிட்டு நம்ம எதுக்கு பயந்துட்டு இருக்கோம்? அப்படி நம்ம பயப்படுற விஷயம் நடக்குதா என்ன? நடக்கிறதே கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடி அது அப்படி நடந்துருமோ, அது இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பயங்கரமா எக்ஸாசரேட் பண்ணி ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள யாராவது இந்த பயம் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த நாளுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பயம் தர்ற விஷயமா இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி வைங்க. அந்த நாள் முடிவோட டைம்ல அதை எடுத்து செக் பண்ணி பாருங்க, இதுல எத்தனை பயந்த விஷயம் இன்னைக்கு நடந்துச்சுன்ட்டு. இதை நீங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ற மாதிரி இருக்கும். சே, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நான் தான் இந்த பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தனோ, ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி, இந்த பயம்ன்றது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஒரு உணர்வு உங்களோட மூளைக்குள்ள வரும். நான் டார்க் சைக்காலஜியை எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னோட பர்சனல் லைஃப்பில் அப்படின்றதையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா. அவளுக்கு ஒரு 2 வயசு கிட்ட ஆயிருக்கு. ஸோ அவளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு பட்டாசுனா பயம். ஸோ பட்டாசு யாராவது வெடிச்சாங்கன்னா அவள் அழ ஆரம்பிச்சிருவா. ரொம்ப ரொம்ப தேம்பி தேம்பி அழுவா. பட்டாசுனாலே எங்க இருந்தாலும் சரி, அப்பா ஐயோ என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடி என்னை கண்டுபிடிச்சிக்கும். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பட்டாசு அங்கே வெடிக்கிறாங்களா, நீங்கள் குழந்தை எடுத்துட்டு இங்கிட்டு போங்க, பட்டாசு இங்கே வெடிக்கிறாங்களா, நீங்கள் கதவு சத்திக்குங்க, ஜன்னலை முடிக்குங்க, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன என் குழந்தைக்கு பண்ணேன்னா, அவங்க என்ன பட்டாசு வெடிக்கிறாங்களோ அந்த பட்டாசை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு என் குழந்தைகிட்ட கொடுத்து, என் குழந்தைக்கு நான் இவ்வளோ பெரிய நீட்டுக்கு ஒரு ஊதுபத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஊதுபத்தியை வாங்கிட்டு என் குழந்தையோட நான் அந்த பட்டாசை வெடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட்டாசு வெடிக்கிறப்ப ஒரு 10 பட்டாசு வெடிச்சதுக்கு அப்புறம் என் குழந்தையே யோசிக்குது, இதுக்கா இவ்வளவு பயந்தோம், இதுக்கா நம்ம தெரிச்சு ஒண்ணும் அப்படின்ற மாதிரி அவளே செல்ஃப் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பெருசா பட்டாசுக்கெல்லாம் பயப்படுறதில்ல. ஸோ நீங்களும் உங்களோட பர்சனல் லைஃப்ல இதெல்லாம் பண்ணி பாருங்க. அது அதே மாதிரி என் குழந்தைக்கு மேலே சத்தனாலும் ரொம்ப பயம். ஏதாவது ஒரு ஊர்வலம் போகுது, மோளம் அடிக்கிறாங்க, ஏதாவது சாமி ஊர்வலம் வருது, மோளம் அடிக்கிறாங்க, ஏதோ சாவு ஊர்வலம் வருது, மோளம் அடிக்கிறாங்க, கட்சிக்காரனுங்க வரானுங்க, மோளம் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்போ மோளம் அடிக்கிறானுங்க. எதுக்குடாண்டா அடிக்கிறீங்க, ஏன் தாண்டா அடிக்கிறீங்கன்னே தெரியாம மோளம் அடிக்கிற சத்தத்தை இப்பெல்லாம் கேட்கறதா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோள சத்தம் கேட்கறப்பெல்லாம் இவ மறுபடியும் அப்பா ஐயோ என்ன கொலை பண்ண பார்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிச்சு ஓடி வருவா. அப்பெல்லாம் அவளை தூக்கிட்டு நான் தரைக்கு கீழே இறங்கி வந்துடுவேன். கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் எங்க அந்த மோள சத்தம் இருக்கோ அந்த ஸ்பாட்டுக்கே பாப்பாவை கூட்டு போயிடுவேன். அங்க கூட்டு போயிட்டேன்னா அங்க கோயில்ல அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி கட்சிக்காரங்க அந்த மாதிரி யாராவது வர்றவங்களா இருக்கும். ஸோ அங்க எடுத்து போய் லைவா அவளை காட்டுறப்ப அந்த மோள சத்தம் கேட்டுட்டு 1-2 பசங்க ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அதை போய் காட்டுவேன். இங்க பாரு,
மோளன்றது பயப்படுறதுக்கு இல்லம்மா, இந்த மாதிரி நம்மலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு என்ஜாய் பண்றதுக்கு தான் மோளம் அடிக்கிறது. சாவு வீட்டுல கூட பார்த்தோன்னா எதுக்கு அந்த மோளம் அடிக்கிறாங்கன்னா அவங்கள சந்தோஷமா வழி அனுப்புறாங்களாம், அதுக்காக தான் மோளம் அடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் காட்டுவேன், இங்க பாரு அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க, பயப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி என் குழந்தைக்கு சொல்லுவேன்னா, அவ ஒரு ஸ்டேஜுக்கு மேல மியூசிக் போட்டா டான்ஸ் ஆடணுமா, இரு நானும் ஆடுறேன், இரு நான் ஒரு 4 குத்து குத்திட்டு வரேன் அப்படின்னு என் குழந்தையும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட லைஃப்ல தொடர்ச்சியா பயமுறுத்திக்கிட்டே இருக்குன்னா அந்த விஷயத்த நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பயம்ன்றது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். என்னோட வீட்டுல நடந்த இன்னொரு ஒரு காமெடியான ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு நாள் கரெக்டா மணி ஒரு 12 இருக்கும். 12 மணிக்கு புரண்டு படுக்கிறேன். என் வீட்டு கதவு முன்னாடி ஒரு உருவம் நின்னுட்டு இருக்குது. ஐயோ அப்படின்னு அலறி அடிச்சு கத்துறா. அந்த உருவமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. என்னடா இது உருவம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது என் பொண்டாட்டி தான். ஹேய், 12 மணிக்கு ஏன்டி பேய் மாதிரி நின்னுட்டு இருக்க? ஏய் இல்லடா, மணி 12 மணிக்கு வெளியே பேய் இருக்குன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா 12 மணிக்கு? சரி, அப்புறம் என்ன, வந்து படுக்க வேண்டியதானே? இல்ல எனக்கு பாத்ரூம் வருது, 12:05 ஆனதுக்கு அப்புறம் வெளியே போவேன். 12ல இருந்து 12:05 வரைக்கும் பேய் வாசல்லே நின்னுட்டு இருக்கும். இந்த பேய்க்கு வேற வேலையே இல்ல. 12 மணிக்கு ஷிஃப்ட் டைமிங் ஆரம்பிச்சிச்சுப்பா, எவன்லாம் வீட்டை விட்டு இப்ப வெளியே வரானோ எல்லாரையும் மறுகையா சாலா பண்றேன் அப்படின்ற மாதிரி வெளியே வெப்பன்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் கரெக்டா 12:05 ஆனோடனே ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிச்சு, நாளைக்கு பாக்குறேன், பை பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது போற மாதிரியும் என் ஒய்ஃப் பயந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுமா, அந்த காலத்துல 12 மணின்னு சொல்லிட்டு வெளியே யாரும் நடமாட்டா இருக்காது, அதனால போவாதீங்க அப்படின்றதுக்காக 12 மணின்னு சொன்னாங்கம்மா. அதையேமா இன்னும் புடிச்சிட்டு இருப்ப? அவன் 1 மணி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ஸ்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான், அப்ப எவன் தான் தூங்குறான், பேய்க்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஆமா இல்ல, அப்ப இப்பெல்லாம் பேய் 3 to 4க்கு வருதோ, இவ திருந்த மாட்டா. 3 to 4ன்றது நைட் ஷிஃப்ட் போறவன் ரிட்டர்ன் வர்றது, அப்பவும் பேய் இருக்காதுமா, அப்பவும் ஆள் நடமாட்டா இருக்குமா. அப்ப பேய் எப்பதான் வரும்? பேய் எப்பவுமே வராதுமா. ஏன்னா எல்லா டைம்ல நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா பேய் நடக்கிறதுக்கு எங்கம்மா டைம் இருக்கு? ஆமா கரெக்ட், அப்ப நான் லைட்டு போட்டு போறேன் அப்படின்ற மாதிரி லைட்டை போட்டு போவோம். இதை ஆரம்பத்திலே பண்ணிருக்கலாம்ல. நமக்கே தெரியாம எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம இந்த நாள் வரைக்கும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. உங்களோட பயத்தை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த பயத்தை ஜெயிக்கவும் முடியும். எல்லார் வீட்லயுமே வந்து ஒரு சேர் ஒண்ணு இருக்குங்க. அந்த சேர் எதுக்கு இருக்கு, ஏன் இருக்கு நமக்கும் தெரியாது. ஒரு நாள் அந்த சேர்ல போய் நம்ம உட்கார மாட்டிருக்கோம். அந்த சேரோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முக்காவாசி காஞ்ச துணிங்க இருக்கும், அதாவது முழுசா காயாம முக்காவாசி காஞ்ச துணிங்க இருக்கும். அதை எடுத்துன்னு வந்து அந்த சேர் மேல போத்தி விட்டுற வேண்டியது. நடுராத்திரி ஏஞ்சி பார்த்தா ஐயோ யாரோ வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்களே, பேய் தான் வந்துருச்சு போல இருக்கு, எக்காரணத்தை கொண்டு எழுஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி விடியிற வரைக்கும் கண்ணை இறுக்கியே மூடி படுத்துட்டு இருக்கிறது. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ சேரா, இது தெரியாம ராத்திரி பூரா உட்காந்துட்டே இருந்துட்டோமே. இந்த மாதிரி நம்ம தான் பயந்துட்டு இருப்போம். அதுக்கு எழுந்து ஒரு வாட்டி லைட்டு போட்டிருந்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிருக்க போகுது. ஆனா அதை நம்ம பண்ணவே மாட்டோம்ல. நான் என்னதான் இதை காமெடியா சொல்லியிருந்தாலும் இதுதான் உண்மை. நம்மளோட பயத்தை நம்ம வந்து சில நேரம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஃபேஸ் பண்ண நம்ம பயமா நினைச்ச பல விஷயம் பயமே இல்லாத ஒரு சாதாரண விஷயமா ஒரு சப்ப மேட்டரா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ். என்னதான் நடந்துற போது, ஒரு வாட்டி பயத்தை ஃபேஸ் பண்ணிட்டீங்களே, அதை சேலஞ்சா எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க பயந்த சில விஷயத்த ஃபேஸ் பண்ண பழகுங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளா சைக்காலஜிக்கலா நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸே சொல்லும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்க மூளையும் அதுக்கேற்ற மாதிரி தயாராயிடும். ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட சில வீடியோஸ்களையும் போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியும் இதை போடும்போதே இனிமேல் இது மாதிரியான எதிர்வினைகள்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு. பயத்தை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் போடவே ஆரம்பிச்சேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சில எதிர்ப்புகள் வந்திருக்கு. என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லீவ் எடுங்க, சிஇஓ கிட்ட இருந்து கால் வரும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. லீவ் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த லீவ் உங்களை மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி பர்ன் அவுட் ஆகாம பார்த்துக்கும். சில நேரத்துல உங்களுக்கு பர்சனல் லைஃபும் இருக்கு, பர்சனல் சந்தோஷங்களும் உங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட ஃபேமிலி டைம், உங்களோட மீ டைம், இது எல்லாத்தையும் உங்களோட வேலை பாதிக்கும்னா சில நேரம் நீங்க லீவ் எடுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றது தான் என்னோட சொல்ல வந்த பாயிண்ட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா,
நாம வந்து வாழ்றதுக்காக தான் வேலைக்கு போறோம். வேலைக்கு போறது மட்டுமே நம்மள வாழ்க்கை கிடையாது அப்படின்றதையும் நான் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயம் சொன்னேன். நிறைய பேர் என்ன நினைச்சீங்கன்னா, நான் இனிமேல் பாருங்க லீவு போட்டு தாக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நீங்க தேவையான நேரத்துல லீவ் எடுங்க, தேவையான ஃபேமிலி டைமையோ தேவையான மீ டைமோ உங்களுக்கு கொடுத்துக்குங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ நான் சொன்னது ஏதாவது ஒரு வகையில மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருந்துச்சுன்னா ஆகாது. அதையும் மீறி ஒரு சிலர் மண்டைக்குள்ள ஆயிருந்துச்சுன்னா நீங்க பார்த்து சூதனமா இருந்துக்குங்க பாண்டி. சரிங்களா? ஸோ நான் இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே ஏங்கி கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் புதுசா ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அதை நீங்க கேட்கறப்ப அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு எதை வச்சு என்னால தெரிஞ்சுக்க முடியும்னா நீங்க போடுற கமெண்ட்ஸை வச்சுதான். ஸோ அதை மறக்காம நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப மக்களுக்கு இது பிடிக்குதுடா, இன்னும் இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்த படிக்கணும், அது எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்ற தாட் எனக்குமே வரும், எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் வரும். எல்லா கிரியேட்டர்ஸையும் ஒழுங்காக்குற விஷயமே உங்க கையில தான் இருக்கு, அந்த கமெண்ட்ல தான் இருக்கு. கமெண்ட்ன்றது விமர்சிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, பாராட்டுறதுக்கும் அப்படின்ற புரிதல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா அதை இனிஷியேட் எடுக்க வேண்டியது நம்ம கையில தானே இருக்கு. ஸோ அதனால அதை நீங்க பண்ணிடுவீங்க நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன். ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.